ஹாய் गाइस நான் தான் உங்க முகிஃப் பேசுறேன். நேத்து ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அந்த வீடியோல ஒருத்தன் வெறித்தனமா கிளாஸ் கோட்ல அடிச்சு அவனை செஞ்சு விட்டுருப்பேன். அந்த வீடியோட கண்டினியூ தான் இது. அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன், போயிட்டு நீங்க செக் பண்ணி அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனா தான் உங்களுக்கு புரியும். என்கிட்ட நார்மல் ரூம் கார்டு இருக்காது, கிராஃப்ட் லேண்ட் மட்டும் தான் இருக்கும். சரி கிரியேட் பண்ணுவோம், இவங்க இவ்வளோ வாய்மயிறு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கிரியேட் பண்ணுவேன். ஆனால் கிரியேட் பண்ண பிறகு தான் தெரியும் அதில் கேரக்டர் ஸ்கில் வைக்க முடியாது, எதுவுமே வைக்க முடியாது, லிமிட்டட் ஆமாம் வைக்க முடியாது. சரி பரவாயில்ல, அவனை எப்படியோ நம்ம தரமாக முடிச்சாகணும். சாதாரணமாக சிஎஸ் எப்படி விளையாடுமோ அதே மாதிரி தான் விளையாட முடியும். நான் ஜி18 எடுத்து வச்சுட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு போவேன். நான் கரெக்டாக சென்டர் கிரவுண்டில் ஒரு தான் பார்த்தேன். இங்கே நின்று என்ன ஒளிஞ்சு அடிச்சிருவான். என்கிட்ட க்ளோவல் இருக்காது, கவர் எடுக்கிறதுக்கு இடமும் இருக்காது. சரி அவனுக்கு நம்ம ஏற்கனவே டேமேஜ் கொடுத்தோமே, நான் மெடிக்கிட்டு போடலான்னு சொல்றதுக்குள்ளே அவன் என்ன போட்டுருவான். ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே, அவன்கிட்ட க்ளோவல் இருக்காது, என்கிட்டே க்ளோவல் இருக்காது. சரி பரவாயில்ல, இந்த மேட்சை தான் க்ளோவல் வச்சிருப்பான், ஏறி ரெஸ்ட் பண்ணி ஆடுவான்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் நான் ஃபேமஸ் எடுத்துட்டு நான் போயிடுவேன். ஆனால் என்னால் க்ளோவல் வாங்க முடியாது, ஏன்னா என்கிட்ட காசே இல்லை. ஃபேமஸ் மட்டும் தான் வாங்க முடிஞ்சிச்சு. நானும் அவன் வருவான்னு சொல்லிட்டு தான் நான் ரெஸ்ட் பண்ணி ஆடலான்னு சொல்லிட்டு நான் போவேன். ஆனால் வரவே மாட்டான். அதே இடத்துல போன டைம் என்ன எங்கிருந்து அடிச்சானோ அதே இடத்துல தான் அவன் நின்று இந்த மேட்சை நான் அடிக்கலான்னு பார்ப்பான். மேட்ச் தான் என்கிட்டயும் க்ளோவல் இல்லை, அவங்ககிட்டயும் க்ளோவல் இல்லை. ஆனால் இந்த மேட்ச் அவனுக்கு க்ளோவல் வந்திருக்கும். என்னை கில் பண்ணதால அவனுக்கு காயின் அதிகமாக கிடச்சிருக்கும். அவன் க்ளோவல் வாங்கி என்ன அடிச்சிருக்கலாம், ஏறி வந்து ரெஸ்ட் பண்ணி அடிச்சிருக்கலாம். ஆனால் அவன் அதே இடத்துல இருந்தே என்ன ஒளிஞ்சு அடிச்சான். என்கிட்ட பிட்டு தந்த ஒரு க்ளோவல் இருக்கும். இந்த மேட்ச் வச்சு அவனை முடிச்சலாம்னு சொல்லிட்டு பார்ப்பேன். நான் ஊங்காங்க போட்டுருவான். நான் ஜோனில் வேற இங்கே போயிட்டு சிக்கமா அடி வாங்கிட்டு எனக்கு ஜோனில் வேற டேமேஜ் அதிகமாக குறைஞ்சிரும். நான் இருந்த க்ளோவல் வேஸ்ட் பண்ணுவேன். கவர் எடுக்கிறதுக்குள்ள M10 வச்சு நான் அழுத்தி பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் விடக்கூடாது, UMP வேற நான் எடுத்துருவேன். ஒரு க்ளோவல் இருக்கும். இந்த மேட்சை தான் அவனை ரஷ் பண்ணி முடிச்சு அவனு பார்ப்பேன். இந்த மேட்ச் அவன் ஏரியே வர மாட்டான், அப்படியே தான் நின்று ஆடினு இருப்பான். இவனை நான் பாட்டுங்க கூட கம்பேர் பண்ண மாட்டேன், ஏன்னா பாட்டு கூட நின்று அடிக்கும். அது நீங்க எப்பனா கிளாசிக் மேட்ச் ஆனீங்கன்னா இல்லை எதனா ஒரு பாட் வரும், எதனா ஒரு பாட்டு இல்லை கொஞ்சம் பாட்டு அனுப்பி வைப்பானுங்க. அந்த பாட்டுங்க கூட நம்ம எப்படி சொல்றது, நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை, நம்மள்ட்ட கன்னு கூட இல்லை, நம்ம அப்படியே நின்று இருந்தால் அந்த பாட்டு கூட நம்மளை அடிக்கும். திருப்பி நம்மள்ட்ட எதனா ஒரு கன்னு இருந்துச்சு, எதனா நம்ம சும்மா அந்த பாட்டை துரத்துனா தான் அந்த பாட்டு நம்மளை பார்த்து பயந்து போவோம். அவ்வளோதாங்க. இதே மாரி தான் வாழ்க்கையும், கஷ்டங்களும் பாட்டும் ஒரே மாதிரி தான். அதை நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும். நம்ம அமைதியாக ஒன்றுமே பண்ணாத அப்படியே நம்ம நின்று இருந்தோன்னா நம்மளை அந்த கஷ்டம் நம்மளை முடிச்சு விட்டு போயினே இருந்துடும். அதே கஷ்டத்தை நம்ம திரும்பி எதிர்த்து சும்மா ஒரு ஃபேஸ் பண்ணாலே போதும், அந்த கஷ்டத்தை நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போயினே இருந்துடலாம். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் மட்டும் தான் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் நான் லீட் எடுத்து 4 மேட்ச் தான் ஜெயிச்சு வின் பண்ணுறேன். நான் அதே இடத்துல நின்று அந்த M10 வச்சு அழுத்தி பிடிச்சினே இருக்கான். அட்லீஸ்ட் அவன் M10 வச்சு அழுத்தி பிடிச்சா கூட க்ளோவல் போட்டு ரஷ் பண்ணி அழுத்தி பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அந்த பாக்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிருந்து M10 வச்சு எனக்கு எப்படியாவது அழுத்தி பிடிச்சலாம் ஒளிஞ்சிருந்துட்டு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துருந்தான். அவன் வரவே இல்லை, ரவ கூட என்ன வரல. இந்த ஜோன் ஜிங்கான ஒன்று தான் வரானே அவன். அதுக்கப்புறம் ஊக்காங்க போட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு M10 வச்சு அழுத்தி பிடிச்சா கிட்ட வந்துடுறான் அவன். நான் இந்த மேட்ச் விடக்கூடாது, அதனால தான் நான் UMP எடுத்து நான் ஊக்காங்க போட்டு இந்த மேட்ச் அவனை முடிச்சு விட்டுருவேன். நான் தொடர்ந்து 4 மேட்ச் வின் பண்ணுறேன். நான் அதுக்கப்புறம் இவன்ட்ட ஒரு பயமாவே இருக்காது, ஏன்னா எல்லா மேட்ச் அங்கேருந்தா ஒளிஞ்சிருந்தான். நான் லெஃப்ட் சைடு ஒரு மேட்ச் போவேன், ரைட் சைடு ஒரு மேட்ச் போவேன். இந்த டைம் கரெக்டாக என்னை பார்த்துட்டான் அங்கேருந்து தூரத்தில் இருந்து. இந்த மேட்ச் அவனை வச்சு அழுத்தி விட்டுருவேன் UMPயில் வச்சு. உன்னை கிட்ட நான் மட்டும் அவன்கிட்ட ஃபைட் எடுத்துருந்தா என்னை அழுத்தி பிடிச்சிப்போம் M10 வச்சு. நான் நல்ல வேலை பின்னாடி பேக் அடிச்சு UMP வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு அவனை இந்த மேட்ச் டபுள் வேறு எடுத்துருவேன். ஏன்னா லாஸ்ட் ஜோனில் ஜிங்க் ஆகும் போது UMP வச்சு நம்மளால் அடிக்க முடியாது ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில், ஏன்னா அவன் M10 வேறு வச்சிருக்கான். சரி டபுள் பேர் வாங்கிடுவேன். நான் நல்லா நோட் பண்ணுங்க, ஒரு மேட்ச் நான் லெஃப்ட்டில் போவேன், ஒரு மேட்ச் நான் ரைட்டில் போவேன். ஏன்னா நான் கன்ஃபியூஸ் பண்ண 6000 லைக் 7000 லைக் இன்னமும் சம்திங் ரீச் பண்ண போகிறான். நல்ல பிளேயர் தான் நினச்சிட்டு நான் விளையாட வந்தேன். ஆனால் இந்த மாதிரி சத்தியமாக இந்தமாரி நான் விளையாடுறது எவனும் பார்த்ததில்ல. ஏன்னா வேற ஒருத்தனா இருந்ததை கூட இந்த இடத்த சேஞ்ச் பண்ணி வேற எங்கேயாவது ஒளிஞ்சாது என்னை அடிப்பான். ஆனால் அது அதே இடத்துல நின்றுங்க திருப்பி அதே இடத்துல M10 வச்சு அழுத்தி பிடிச்சிக்கின்னு இவனுங்களாம் வாய் மயிறு. இதில் வேற ஒன்று கூட அடிக்க தெரியல. கிளாஸ் காலில் வந்து எமௌண்ட் போட தான் இவனுங்க லாக்கி 3 பேர் வந்து என்ன எமௌண்ட் போட்டானுங்க. ஒரு மேட்ச் கூட இவனுக்கு விளையாட தெரியல. 2 மேட்ச் ஏதோ ஜோனில் ஜிங்க் ஆகும்போது ஒரு மேட்ச் அடித்தான். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் ஒளிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடித்தான். நேருக்கு வந்து க்ளோவல் போட்டு அடிக்க தில் இல்லை இவனுக்கு. இவனெல்லாம் வாய் மயிறு பேசினு இருக்கானுங்க வந்து இன்வைட் பண்ணிக்கின்னு. அவ்வளோதான், இவனை 4 மேட்ச் லீட் எடுத்து முடிச்சு விட்டுருவேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வாங்கி தந்தாங்க. அந்த ஃபோனை நான் ஃபர்ஸ்ட் ஏற்றின கேமே ஃப்ரீ ஃபயர் தான். வெறித்தனமாக விளையாடுவேன், வெறித்தனமாக நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் நான் விளையாடி இருக்கேன் நான் ஃப்ரீ ஃபயர். ஏன்னா முன்னெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்மள்ட்ட ஃபோன் சிக்கமாக கொடுக்க மாட்டாங்க, வாங்கி வச்சுப்பாங்க. அதையும் மீறி நம்ம எப்போ நம்ம நைட்டு நம்ம அப்பா எடுத்து நைட்டு நோண்டி அதில் நம்ம ஏதோ அப்போ தான் இன்ஸ்டாலே பண்ணுவோம் ஃப்ரீ ஃபயர். அப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி 5 நிமிஷம் விளையாடுவோம். அதை பார்த்துட்டு வேற நம்ம வீட்டில் சிக்கமாக பிடிங்கி வச்சுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபோன் நம்மள்ட்ட இருக்கு, விளையாடாத சும்மா விடுவோமா அப்படி சொல்லிட்டு விளையாடுவோம். நான் வெறித்தனமா அந்த ஃபோன் பண்ணுவானுங்க. மச்சான் அந்த மாதிரி பக்கத்து பசங்க இருக்கானுங்கடா சிக்கன் கொடுக்குறானுங்க, பக்கத்து ஏரியா பசங்க இருக்காங்க சிக்கன் கொடுக்குறானுங்கடா, அவங்களை எப்படி நம்ம அடிச்சு போட்டு எமௌண்ட் போட்டு முடிச்சாவுண்டா அப்படி சொல்லி ஃபோன் பண்ணுவானுங்க. ஆனால் இப்போலாம் டே மச்சான் பிளாக் டிஷர்ட் 200 டைமண்டில் எனக்கு வந்துச்சுரா, 500 டைமண்டில் வந்துச்சுரா, இந்த பண்டல் விட போகிறாங்க அந்த பண்டல் விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போலாம் ஃபோன் பண்ணுறானுங்க. மேட்ச் நான் 4-2 அவனை முடிச்சு விட்ருவேன். லாஸ்ட்டாக ஒரு காரியம் பண்ணுவான் பாருங்க, எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. இம்மா நேரம் இவன் பண்ணது கூட எனக்கு கடுப்பாக இல்லை. லாஸ்ட் மேட்ச் கிரானைட் போடுவான். எனக்கு 2 கிரானைட் வாங்கி வச்சு என்னை எப்படியாவது அடிச்சான்னு சொல்லிட்டு கிரானைட் போடுறாரு தம்பி. இல்லை வேறு வெளியே வந்து நான் ரிவெஞ்ச் வேறு கேட்பேன். ஏன்னா அவனை வச்சு செஞ்சு விட்ருணும் அன்லிமிட்டட் க்ளோவல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அவனை வெளியே வந்து கூப்பிடுவாங்களா சொல்லிட்டு ரிவெஞ்ச் கேட்பேன் நான். இப்போ பாருங்க அவன் என்னை இன்வைட் பண்ணுவாங்க அவங்க டீமு.
அவங்க திருப்பி இந்தில லபா லபான்னு கத்தின்னு இருப்பானுங்க. இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க. இவனுங்க எத்தனை டைம் ரிவெஞ்ச் போட்டு அடிச்சாலும் இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க. சிஎஸ்ல கொடுத்ததே உங்களுக்கு மிகப்பெரிய ரிவெஞ்ச் தான். அதுக்கப்புறமா கஸ்டமும் கிரியேட் பண்ணி இவனுக்கு வேற லெவலில் நம்ம ரிவெஞ்ச் போட்டு விட்டாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு என்ன கேட்கணும்? சரி பரவாயில்ல, ஏன்னா திருப்பி நம்ம ரிவெஞ்ச் கேட்போம். ஏன்னா கார்டு கிரியேட் பண்ணானுங்கன்னா வந்து சிக்கமா விளையாடி விட்டு போயின்னு இருந்தாலும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ரூம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட நான் கேட்பேன். நான் அதுக்கு அவன் கிரியேட்டே பண்ண மாட்டான். நீ கிரியேட் பண்ணு சொல்லிட்டு கடுப்பேத்தின்னு கிடப்பான். இவனுக்கு எதுக்கு நம்ம திருப்பி நம்ம ரூம் கார்டு கிரியேட் பண்ணோம்? இவனுக்கு தான் வெறியா இருப்பாங்க. அம்மா நேரம் நான் அவங்களுக்கு கிளாஸ் கோட்லேயே அடித்தேன், ரூம் மேட்ச்லேயும் போட்டு இவனுங்களை அடித்தேன். இவனுக்கு தான் டென்ஷன் ஆவானுங்க. இவனுக்கு கிரியேட் பண்ணுவானுங்க. பார்த்தா நான் என்ன கிரியேட் பண்ண சொல்கிறான்? நான் ஏற்கனவே ஒரு ரூம் கார்டு கிரியேட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் நான் ஹிந்திலே ஒரு வார்த்தையை திட்டி விட்டுட்டு நான் வெளியே வந்துடுவேன். நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இதை நான் சொல்லி ஆகணும். சண்டே அப்படியே நம்ம சேனல் பக்கம் வந்தீங்கன்னா நான் லைவ் போட்டுன்னு இருப்பேன். அந்த லைவ்ல ஒன்றுமே இல்லை, கில்டு செலெக்ஷன் தான் எடுக்கிறேன். நம்ம பசங்களாம் அங்கே கிளம்பி வந்துருங்க. என்னோட கில்டில் சேர்த்துக்கு என்னடா பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே தேவையில்ல, உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. இந்த பாட்டுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை இவனுங்களை பாட்டுங்க கூட சொல்லக்கூடாது, பாட்டுக்கு தான் அசிங்கம். இவனுங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல அடிச்சு விட்டு ஷேரும் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.